ஒரு அழகான கண்ணாடி மீன் தொட்டியில் ஃபின்னி என்ற ஒரு சுட்டித்தங்க மீன் ஜாலியாக நீந்திக் கொண்டிருந்தது. தொட்டிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு குட்டி பையனுக்கு ஒரே சந்தேகம். ஃபின்னி, நாமெல்லாம் தண்ணீருக்குள் போனால் மூச்சு முட்டுகிறதே, நீ மட்டும் எப்படி இவ்வளவு நேரம் தண்ணீருக்குள்ளேயே இருக்கிறாய்? உனக்கு மூக்கு எங்கே என்று கேட்டான். ஃபின்னி சில நீர்க்குமிழிகளை வெளியே விட்டுக்கொண்டே சிரித்தது. உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் சுவாசிக்கும் ஆக்சிஜன் காற்றில் மட்டுமல்ல, நான் நீந்தும் இந்த தண்ணீருக்குள்ளும் கரைந்து ஒளிந்திருக்கிறது என்று சொன்னது. ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் நுரையீரல் மூலம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை மட்டும்தான் சுவாசிக்க முடியும். தண்ணீருக்குள் போனால் உங்கள் நுரையீரலுக்குள் தண்ணீர் போய்விடும் என்றது ஃபின்னி. சரி, நீ எப்படி சுவாசிக்கிறாய் என்று பையன் ஆர்வமாக கேட்டான். எனக்கு நுரையீரல் கிடையாது. அதற்கு பதிலாக என் கன்னத்திற்கு பின்னால் 2 மேஜிக் கதவுகள் இருக்கின்றன. அதன் பெயர் செவுள்கள். ஃபின்னி தன் கன்னங்களை விரித்து காட்டியது. ஃபின்னி தன் வாயால் தண்ணீரை கிளுக் கிளுக் என்று குடிக்கும். அந்த தண்ணீர் நேராக செவுள்கள் வழியாக போகும். செவுள்கள் ஒரு டீ வடிகட்டி போல செயல்பட்டு தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை மட்டும் தன் உடலுக்குள் பிடித்துக்கொண்டு மீறி தண்ணீரை அப்படியே வெளியே அனுப்பிவிடும். ஓஹோ, அதனால்தான் உங்களை தண்ணீரை விட்டு வெளியே எடுத்தால் சுவாசிக்க முடியாமல் தவிக்கிறீர்களா என்று பையன் ஆச்சரியப்பட்டான். ஆமாம், மீன்களின் செவுள்களால் தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை மட்டுமே எடுக்க முடியும். காற்றில் உள்ளதை எடுக்க முடியாது.